இது வந்து 18+ன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். இது கேட்டுகிட்டே வரும்போது உங்களால் என்னென்னு கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவு எல்லாமே முழுக்க முழுக்க தமிழ்லே இருக்க வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்படி முடியாத பட்சத்துக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஆனால் நான் நிறைய ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் போக போக அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் போக போக ஆச்சு முடிஞ்ச அளவுக்கு முழுக்க முழுக்க தமிழில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா திருப்பி நான் மன்னிப்பு தான் கேட்க போகிறேன், வேறு என்ன. சரி, இப்போ இது பார்க்கலாம். விலகி செல்லும் உன்னை கட்டி அணைக்கவும் முடியவில்லை, விட்டு கொடுக்கவும் மனமில்லை. நீ என்னை விட்டுட்டு போகிற, ஆனால் உன்னை பிடிச்சி வச்சுக்கவும் முடியல, நீ போகணும் என்னால் சொல்ல முடியல, என்றைக்கும் இல்லாமல். சரி, ஓகே, அடுத்தது படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். என்றும் இல்லாமல் இன்று நமக்குள்ளே உருவான நாளிகை ஒவ்வொன்றும் நொடியென உருகிட. நீ என்னை விட்டுட்டு போகிற, என்னால் உன்னை இருன்னு சொல்ல முடியல, பிடிச்சி வைக்கவும் முடியல. இது என்றைக்குமே இந்த மாதிரி நடந்ததில்லை. ஆனால் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்க டைம் வந்து அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக கரையுது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது வந்து 18+ன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை நான் வந்து வீடியோவுக்கு முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும், நான் சொல்லலை, சாரி. இந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணும்போது வீடியோவுக்கு முன்னாடி போட்டுடுறேன் நான். சரி, அடுத்து என்ன படித்தேன்? நமக்குள்ளே உருவான நாளிகை ஒவ்வொன்றும் நொடியென உருகிட, கட்டிலோடு என்னை நீயும் கட்டுப்படுத்தி வைத்தாயே. நான் இன்னும் உன் கூட கட்டில் தான் இருக்கேன், சரியா? என்னால் இன்னும் ஏஞ்சிக்க முடியல. உன்னை நீங்கி நானும் ஒரு வாரம் இருப்பேனோ. அதாவது இப்போ போனால் நீ இன்னும் அடுத்த வாரம் தான் திருப்பி வருவ, அது வரைக்கும் நான் தனியாக இருப்பேனா, உன்னை விட்டுட்டு இருப்பேனா? எப்போது வருவாயோ, ஓய்வு ஒன்று தருவாயோ, இப்போது மனமின்றி பிரிகிறேன் உன்னை, இப்படிக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்த்து காத்திருக்கும் நான். அதாவது இங்கே என்ன சொல்ல வரேன்னா, நான் ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கேன், கட்டிலோடு என்னையும் கட்டுப்படுத்தி வைத்தாயே. ஏன்னா நீ வீக்கெண்ட், நீ ஆப்வியஸாக ஒரு சண்டே எந்த வேலையும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக கட்டிலில் படுத்துட்ருக்கலாம். கட்டிலோடு என்னையும் கட்டுப்படுத்தி வைத்தாயே, உன்னை நீங்கி நானும் ஒரு வாரம் இருப்பேனோ. இந்த சண்டே போச்சுன்னா அடுத்த சண்டே தான் இதோட. எப்போது வருவாயோ, ஓய்வு ஒன்று தருவாயோ, இப்போது மனமின்றி பிரிகிறேன் உன்னை, இப்படிக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்த்து காத்திருக்கும் நான். இப்போ போயிட்டேன்னா இன்னும் ஒரு வாரம் ஆகும் வர்றதுக்கு. அடுத்த வாரம் தான் எனக்கும் ரெஸ்ட்டு கிடைக்கும். தயவு செஞ்சு நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டேக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி ஒரு குட்டி கற்பனை. இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க.